கடலூர் அருகே புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் ஏற்பட்ட பாதிப்பை புதுச்சேரி அரசு சரி செய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். இதை சரி செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும் சொல்றாங்க? இப்போ என்ன ஆய்வு நடந்துட்டு இருக்கு? கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் காரணமாக இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள மிக பெரும்பாலான கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சாத்தனூரில் திறந்துவிடப்பட்ட நீர் கடந்த 1ஆம் தேதி கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக இருக்கும் புதுவை மாநிலம், அதற்கு முன்பாக இருக்கும் விழுப்புரம், அதற்கு முன்பாக இருக்கும் மாவட்டம் கள்ளக்குறிச்சி, இந்த அனைத்து மாவட்டங்களும் பாதிப்பை ஏற்படுத்திய அதேவேளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நீங்க பார்க்க காட்சி என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆற்றில் புதுவை அரசால் கட்டப்பட்ட இந்த தரைப்பாலத்தின் அருகே கரை அரிப்பு ஏற்பட்டது. அந்த பனி நிரப்படையும் அந்த இடத்தின் அருகே தான் இந்த மிகப்பெரிய பாதிப்பை அந்த கரை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அதை சரி செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். புதிய தமிழ் தொடர்ந்து இது சம்பந்தமாக காட்சிகளை பருந்து பார்வை மூலமாக காட்சிப்படுத்தி வெளியிட்டு வந்தது. இந்நிலையில் தான் புதுவை அரசு மட்டும் தற்போது பணியை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த ஜேசிபி வேலை செய்யும் அதன் அருகே அதே கரையில் தான் தமிழக பகுதியும் இருக்கிறது. இந்த ஒரு கரையில் தமிழக பகுதியும் இருக்கிறது, புதுச்சேரி அரசு ஒரு பகுதியும் இருக்கிறது. புதுச்சேரி அரசு மட்டும் கரையை பலப்படுத்தும் பணியை தற்போது தொடங்கியிருக்கார்கள். தமிழக பகுதி, அதாவது கடலூர் மாவட்ட அதிகாரிகள் இது வரைக்கும் தொடங்கவில்லை. இது சம்பந்தமாக அவரிடம் கேட்டதற்கு புதுவை அரசு அந்த தண்ணீரை தடுத்தால் தான் கரையை நாங்கள் பலப்படுத்த முடியும், ஏனென்றால் நாங்கள் மண் கொட்டினா கூட அது அப்படியே அரித்து சென்று வரும். எனவே புதுவை அரசு முழுமையான பணியை முடிக்கப்பட வேண்டும். அது முடித்து அவர்கள் தண்ணீரை நிறுத்தினால்தான் அடுத்த கட்டமாக தமிழக பாதன் அருகே 2-3 மீட்டருக்குள்ளே தமிழக பகுதி கரைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் புதுவை அரசு முழுமையாக பணியை முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தகவலாக உள்ளது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் இது ஆரம்பத்திலே பெரும்பாலான கரைகளை பலப்படுத்தவில்லை, உயர்த்தவில்லை. இதனால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதை தான் தற்போது கழுகு பார்வையில் நாம் பதிவு செய்து பார்த்து வருகிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீதர்.